ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜாய்மெண்ட் ஜர்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ஸ் புல்லட், ஜாவா இந்த மாதிரி ஹை கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ் உள்ள 300+ சிசி இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஹீட் அவாய்ட் பண்ணுறதுக்கு வெளில சைலன்சர் ரேப்பர் போடுறீங்க. ஸோ சைலன்சர் ரேப்பர் போடுறது ஹீட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல விஷயம். பட் அதோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சைலன்சர் 1 or 2 இயர்ஸ் கழிச்சு அந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணிங்கன்னா சைலன்சர் டோட்டலாகவே ரஸ்ட் ஆகி சைலன்சர் ஹோல்ஸ் ஆகி சைலன்சர் டோட்டல் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைலன்சர் ரேப்பரை விட இப்போ ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹீட் ஷீல்டு. சைலன்சர் ஹீட் ஷீல்டு இப்போ எல்லா சீஸ்லையும் கிடைக்குது. ஸோ ஹீட் ஷீல்டு போட்டிங்கன்னா உங்கள் ஹீட் வந்து உங்களுக்கு வெளியே எமிட் ஆகும். ஹீட் வந்து சைலன்சர்லேயே அப்சர்வ் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைலன்சர் நல்லா உங்களுக்கு லைஃபும் வரும், சைலன்சர் டேமேஜ் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சைலன்சர் ரேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இமேஜ் டேமேஜ் வரும். உங்களுக்கு ஹீட் ஷீல்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சைலன்சரோட லைஃபும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ஹை காஸ்ட் நீங்கள் சைலன்சரில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.